நான் அந்த படம் பார்த்தேன். உங்க நம்பர் எங்க கிட்ட இருந்து தொலைஞ்சு போச்சு. அதனால எனக்கு நம்பர் இல்ல. இப்ப நான் போனே கொடுக்குறேன். நீங்க தயவு செய்து அந்த போன்ல இருந்து எனக்கு ஒரு போன் பண்ணுங்க. நான் படம் பார்த்தேன் சார். நான் படம் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நீங்க சொல்லிடுங்க மேடம். அப்புறமா வந்து பேசிக் ஃபோன் நம்பர் தானே சார் வாங்கிடலாம் சார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். தமிழில் ஒரு அளவுக்கு தான் தெரியும். இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் தமிழ்லேயே நான் பேச முயற்சி பண்ணுறேன். அழகாக தான் தமிழ் பேசுறீங்க. நீங்க அழகா இல்லை நீங்கள் அழகாக பேசணும்னு அவசியமே இல்லை. ஒரு அழகே தமிழ் பேசும்போது அப்புறம் எதுக்கு அது அழகாக பேசணும்? இந்த தமிழ்நாட்டில் வந்து கிருபானந்த வாரியார்னு ஒருத்தர் இருப்பார். கிருபானந்த வாரியாருக்கும் மஞ்சு வாரியாருக்கும் ஒரு பெரிய வித்தியாசமே இல்லை. கிருபானந்த வாரியார்ன்றது ஆன்மீகம் பேசுகிறவர், மஞ்சு வாரியார்ன்றது பெண்மீகம் பேசுகிறவங்க இல்லை. அது செயல்லையே இருக்கும். பெண்ணோட சக்தி என்ன, பெண்ணோட அழகு என்ன, அந்த அழகு எது வரைக்கும். உதாரணத்துக்கு அந்த கம்பி இருக்குல்ல, அது கம்பியாகவே இருந்தால் துருப்பிடிச்சு போயிடும். ஆனால் அந்த கம்பிக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு கரண்ட் இருந்துன்னு வச்சுங்களேன், அது கடைசி வரைக்கும் துருப்பிடிக்காது. அந்த மாதிரி பெண்ணாகவே இருந்துட்டா வயசாக அழகு குறைஞ்சி எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஆனால் அந்த பெண்ணுக்குள்ளே இருக்கிற ஆற்றலை அந்த கம்பிக்குள்ள நுழைக்கிற மாதிரி தனக்குள்ளே எப்பெல்லாம் அந்த பெண் செலுத்திக்கிறாளோ அப்போல்லாம் அந்த பெண் வந்து மஞ்சு வாரியார் மாதிரி ஆயிடுவாங்க. அந்த கம்பிக்குள்ளே இருக்கிற கரண்ட் மாதிரி தான் உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய படங்கள், உங்களுடைய நடிப்பு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு பெண் எப்படி இருக்கணும், தன்னுடைய ஆற்றலை பெருக்கிக்கணுங்கிறதுக்கு நீங்கள் ஒரு பெரிய உதாரணம். அதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நான் சொன்னல கிருபானந்த வாரியார்னு, அவர் 2 மணி நேரம் பேசினார்னா காதை கவிட்டு போயிடுவார். ஆனால் 2 மணி நேரம் நீங்கள் ஸ்க்ரீனில் வந்தீங்கன்னு வச்சுங்களேன், மனசை கவிட்டு போயிடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு நடிப்பு உங்களது. அசுரனுக்கு என்னப்பா பெண்பால் யாருக்கா தெரியுமா? அசுரனுக்கு என்ன பெண்பால்? அசுரி. அப்படி ஒரு நடிப்பு மஞ்சு வாரியாருடைய நடிப்பு. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பேசலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். இந்த அவார்டு வந்து எனக்கு ரொம்ப சிறப்பானது. தமிழில் ஒரு அளவுக்கு தான் தெரியும். இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் தமிழ்லேயே நான் பேச முயற்சி பண்ணுறேன். ஏன்னா இது வந்து நான் முதல் தமிழ் படத்துக்கு கிடைச்ச முதல் விருது, இந்த பிஹைண்ட் வுட்ஸ் அவார்ட். அது மட்டும் இல்லை, மலையாளத்துலேயும் ஒரு விருது, பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு கிடச்சிருக்கு. 2 மொழியில் ஒன்றா ஒரு விருது கிடைக்கிறது என் வாழ்க்கையிலே முதல் தடவை. 2 படத்தோடையும், லூசிஃபர் படத்தை பற்றி பேசும்போது அஃப்கோர்ஸ் பிருத்விராஜ், முரளி, அதோட ப்ரொடியூசர் மிஸ்டர் ஆண்டனி, அதுக்கப்புறம் அபவ் ஆல் டியர் ரெஸ்பெக்டட் லாலேட்டன் ஃபார் அந்த படத்துக்கு நான் சரியாக இருப்பேன்னு நினச்சதுக்கு அவங்களுக்கும், அதுக்கப்புறம் அசுரன் என்ற என் முதல் தமிழ் படத்துக்கு என்னை கூப்பிட்ட முதல்ல தனுஷ் சார், அதுக்கப்புறம் இந்த வாய்ப்பு கொடுத்த வெற்றி சார், அந்த படத்தில் என் கூட நடித்த எல்லாவரையும், நடித்தது மட்டும் இல்லை, அந்த படத்தில் என் கூட வேலை செஞ்ச இவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி இந்த விருதில் பங்கு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. பிஹைண்ட் வுட்ஸுக்கும் நன்றி. நான் மனசில் ரொம்ப மதிக்கிற, எனக்கு பிடிக்கிற நிறைய பேர் தென்னிந்தியன் சினிமா உலகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச நிறைய பேரை இங்கே பார்க்குறேன், முதல் தடவையாக பார்க்குறேன். அவங்க கூட எல்லாம் இந்த அவங்க முன்னாடி இந்த மேடையில் நிற்கிறதுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நீங்கள் அழகாக தான் தமிழ் பேசுகிறீங்க. நீங்கள் அழகாக இல்லை, நீங்கள் அழகாக பேசணும்னு அவசியமே இல்லை. ஒரு அழகே தமிழ் பேசும்போது அப்புறம் எதுக்கு அது அழகாக பேசணும்? அருள்விஜய் சார், அந்த மெடலும் அவங்களுக்கு போட்டுருங்க சார். 2மே அவங்க வந்து இன்னைக்கு வாங்கியிருக்காங்க. பெஸ்ட் ஆக்டர் இன் லீட் ரோல் ஃபீமேல் மலையாளம் அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் பெஸ்ட் ஆக்டர். எல்லாத்தையும் விட எனக்கு நன்றி சொல்ல வேண்டியது இவ்வளவு அன்பாக ஆதரவாக என்னை வரவேற்ற தமிழ் மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும், என்னை பற்றி அசுரன் படத்தை பார்த்துட்டு என்னை பற்றி பேசின ஒவ்வொரு நல்ல வார்த்தைக்கும்